ஆர்ஷியா லேஅவுட், கேஜிஎஃப் நகர்ப்புற வளர்ச்சி, கூடா. அங்கீகரிக்கப்பட்ட லேஅவுட் கடன் தகுதியுடன் அனைத்து பரிமாணங்களும் பிரீமியம் தளங்கள் கட்டுமான வசதிக்காக தயாராக உள்ளன. ஒரு சதுரடிக்கு 1500 ரூபாய் மட்டுமே. வயதுடைய சாலைகள், பூங்கா, ராபர்ட்சன்பேட்டை வட்டம், கேஜிஎஃப் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், பொது மருத்துவமனை, கேஜிஎஃப் பள்ளிகள், கல்லூரிகள், தாலுகா அலுவலகம் மற்றும் நீதிமன்றம், நகர முனிசிபல் கவுன்சில், ராபர்ட்சன்பேட்டை, கேஜிஎஃப். That's right. Yeah. Former Chairman of World Sports Association, he's our General Secretary, and he's Satish Kumar, our Executive Committee, and also we have Prakash sir, coach and founder of which is also of our upcoming industry training program. The program details will be given by our founder and chairman. So good morning all. I'm Dinesh Kumar, founder and chairman, Goldfield Student Association. So for the first time in Kolar district, we are organizing the SSB training program. 5 days of program. Colonel Vivek Shukla, the commanding officer of Twin Karnataka Battalion MCC, will be the mentor and he'll be training us. The rest will be continued by our General Secretary Satish. So the training program is going to be conducted into 2 phases, phase 1 and phase 2. In phase 1, we have fixed a date on 5th and 6th of October. That is on this weekend, that is Saturday and Sunday. So I heartily welcome all the students, that is defense aspirants, to take part and get guided by our Colonel Vivek Shukla of 10 Karnataka Battalion NCC, who is a commanding officer who has a rich experience in serving under SSB board. Interview training program, நாங்க ஏன் ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிற ரீசன் ஏன் நான் வந்து எதுக்கு இன்டர்வியூ பார்ட் 2 ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நம்மளுக்கு வந்து அந்த ஆஸ்பிரேஷன் இருக்கு, நம்ம போகணும், ஆஃபீஸர் ஆகணும், இந்த போனா பெரிய இடத்துக்கு போகணும். நம்ம பசங்க போறாங்க, பட் அவங்களுக்கு என்ன நம்ம எங்க நம்ம லேக் ஆகிறோம்னா ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை. இது போகணும் நம்மளுக்கு அது வேணும் இருக்கு. எப்படி போகணும், என்ன பண்ணணும், என்ன படிக்கணும், யார் அப்ரோச் பண்ணணும், எந்த வழியில போகணும், அது தெரியல. சோ அதனால நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிளான் ஸ்டார்ட் பண்ண லேட்டர் ஸ்டார்ட் பண்ணேன். ஆஃப்டர் கிராஜுவேஷன் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். கிராஜுவேஷனுக்கு அப்புறம் நான் ஒன்னொன்னா சர்ச் பண்ணி இதை தான் படிக்கணும், இங்கதான் போகணும் அப்படின்னு கத்துட்டு வரதுக்குள்ள எனக்கு வந்து வயசு ஆகுது. சோ என்னோட வந்து என்ட்ரி வந்து எனக்கு போயிடுது. சோ இது நாங்க அரேஞ்ச் பண்ற ஒரு மெயின் காரணமே எல்லா பசங்களுக்கும் ஸ்டூடெண்டா இருக்கும் போது அவங்களுக்கு இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஜாயின் பண்ணணுமா, நீ வந்து இங்க வந்து அட்டென்ட் பண்ணு, என்ன படிக்கணும், என்ன எடுக்கணும், நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு முழுசா சொல்லிடுவாங்க. சோ நீ காலேஜ் எக்ஸாம் படிக்கும் போதே இது ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன்ஸ் நீ கிராஜுவேஷன் முடிச்ச உடனே யூ வில் பி இன். சோ ஒரு தடவை வந்து அப்ரோச் போயிட்டு இருந்தோம், எங்க என்ன போய் படிக்கணும் அப்படின்னு. அப்போ வந்து எங்களுக்கு கேப்டனா இருந்தாரு கார்த்திக் சார். அவர் சொன்னா ஒரு கோச்சிங் சென்டர் ரெஃபர் பண்ணாரு எனக்கு. இங்க போகும்போது உங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்கும். நீங்க அங்க போறது வந்து ஜிடியூ டாஸ்க் போட தான் போறீங்க, நம்ம படிக்க தானே பாத்துக்கலாம், பட் கிரவுண்ட் நம்ம கிட்ட இல்ல. சோ பிசிக்கல் டாஸ்க் ஜிடியூ மட்டும் நீங்க நாங்க ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. சோ எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி வச்சுக்காதீங்க சொல்லி என்ன அனுப்புனாரு. நான் அங்க போனதுக்கு அப்புறம் இட் வாஸ் ஜஸ்ட் ஃபார் 12 days. இதே சார்ஜ் 17,000 வித் அக்கமடேஷன் அண்ட் ஃபுட். டிராவலிங் நான் பாத்துக்கணும். சோ அங்க ஸ்டே பண்ணா இட் காஸ்ட் மோர். சோ நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். எங்க வீட்டுல பார்த்து என்ன சேர்த்து விட்டாங்க. இந்த மாதிரி எல்லாருனாலும் இவ்வளவு காசு கட்டி அங்க போயிட்டு வர முடியுமா? சோ டிராவல் பண்ண ரொம்ப தூரம் போகணும். நம்ம ரொம்ப தூரம் போயிட்டு வரும்போது நம்ம டிராவலிங் ஜாஸ்தி ஆகும், மறுபடியும் தங்குறதுக்கு சாப்பாடு இதுவும் ஜாஸ்தி ஆகும். அப்ப ட்ரைனிங் அமௌண்ட் இவ்வளவு வந்து ஆஃபர் பண்ண முடியுமா? சோ நம்மளுக்கு இது வந்து ரொம்ப கீழே இருக்கிறவங்களும் எல்லா ஸ்டூடெண்ட்டும் இது போய் சேரணும் அப்படின்னு தான் எங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். with minimal amount. Aspirants who want to join defense forces,
தயவு செஞ்சு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் வந்து கத்துக்கிறது. கத்துக் கொடுக்கறது வந்து கர்னல் விவேக் ஷோக்லா, 10 கர்நாடகா பட்டாலியோட கமாண்டிங் ஆஃபீஸர். அவருக்கு வந்து 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆல்ரெடி செட் பை அவர் ஜெனரல் செக்ரட்டரி. ஸோ ரொம்ப ரொம்ப வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் எங்களுக்கு வந்து. இதை வேல்யூ பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு சொல்லலாம், எங்களுக்கு வந்து அதுல அந்த கொஞ்சம் நாலேஜ் இருக்கு, நாங்க உங்களுக்கு சொல்லலாம். பட் இட் won't reach you for the full. I request everybody to come and participate in our training program. All are welcome. So, the student community of KGF இந்த SSP ட்ரைனிங் ப்ரோக்ராம் எதுக்குன்னா, என்னுடைய பிரசிடென்ட் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு கேஜிஎஃப்ல வந்து அவேர்னஸ் இல்லை. நிறைய பேர் வந்து சோல்ஜரா ஜாயின் பண்ணுவோம், இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸ்ல சோல்ஜரா ஜாயின் பண்ணுவோம். பட் ஆஸ் அன் ஆஃபீஸர் யாருமே ஜாயின் பண்றது இல்லை. வி ஹேவ் த ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு, இருந்தாலும் நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் அவேர்னஸ் அண்ட் ப்ரொடியூஸ் மோர் ஆஃபீஸர்ஸ் ஃப்ரம் KGF background. So this is the main reason we organized this training program. We welcome all the student community of KGF to come take part and get trained. I request all the defense aspirants to join this training program. Apart from this, I extend a hearty warm welcome to all the students of the KGF to join our association and serve in our association and provide your valuable service to our society and the community. So with this, I hand over my mic to Prakash. ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ನಾನು ಪ್ರಕಾಶ್, ಫೌಂಡರ್ ಅಂಡ್ ಕೋಚ್ ಆಫ್ ಫ್ಯೂಚರ್ ವಾರ್ಸ್ ಆಫ್ ಇಂಡಿಯನ್ ಆರ್ಮಿ. ನನ್ನ ಬಗ್ಗೆ ಎಲ್ರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ. ನಾನು ಕಳೆದ 3 ವರ್ಷದಿಂದ ಟ್ರೈನಿಂಗ್ ನಡೆಸ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅದು ಏನಕ್ಕಂದ್ರೆ ಜವಾನ್ ಸೋಲ್ಜರ್ ಆಗಿ ಹೆಂಗ್ ಹೋಗೋದು, ನನ್ನ ತಿಳಿದ ಮಟ್ಟಿಗೆ ನನ್ನ ಲೆವೆಲ್ ಅಲ್ಲಿ ನಾನು ಟ್ರೈನಿಂಗ್ ಕೊಡ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅದರಲ್ಲಿ ಲಾಸ್ಟ್ ಇಯರ್ ವರ್ಗೂ 30 ಸ್ಟೂಡೆಂಟ್ಸ್ ಹೋದ್ರು. ಈ ಸಾಲ 13 ಜನರಲ್ಲಿ 10 ಜನ ಪಾಸ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಟೋಟಲ್ 40 ಹುಡುಗರು ಹೋಗಿದ್ದಾರೆ. ಇದೇನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಬರೀ ಸೋಲ್ಜರ್. ನನಗೆ ಫುಲ್ ತುಂಬಾ ಕನಸಿತ್ತು, ನಾನು ಮಿಲಿಟರಿಯಿಂದ ಬಂದಿದ್ರಿಂದ ಎಂದು KGF ಅಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಒಂದು ಕಮಿಷನ್ ಆಫೀಸರ್ ಹೋಗ್ಬೇಕಂತ. ನಾನು ಟ್ರೈನಿಂಗ್ ಕೊಡೋ ಸೆಷನ್ ಅಲ್ಲಿ ಇವರೆಲ್ಲ ಸಿಕ್ತಿರು. ನಮ್ಮ ಫೌಂಡರ್ ದಿನೇಶ್ ಮತ್ತೆ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಜಾಹ್ನವಿ ಅವರೆಲ್ಲ ಬಂದು ಕೇಳಿದ್ರು. ನನಗೆ ಗೊತ್ತಿರೋದು ಜವಾನ್, ಅದಕ್ಕೆ ನಾನು ಪ್ರಿಫರ್ ಮಾಡಿದೆ ಮೇಜರ್ ಕಾರ್ತಿಕೇಯನ್ ಸರ್ ಹತ್ರ. ಕಾರ್ತಿಕೇಯನ್ ಸರ್ ಯಾವಾಗ ಲೀವ್ ಬರ್ತಾರೋ ಇವ್ರಿಗೆಲ್ಲ ಮೋಟಿವೇಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ಅವ್ರಿಗೂ ಇವಾಗ ಸರ್ವಿಸ್ ಅಲ್ಲಿ ಇರೋದ್ರಿಂದ ಅವ್ರ ಹತ್ರ ಸ್ವಲ್ಪ ಟೈಮ್ ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ. ಲಾಸ್ಟ್ ಆಗಿ ಅನ್ಫಾರ್ಚುನೇಟ್ ಆಗಿ ನಮ್ಮ ಗೋಲ್ಡ್ ಫೀಲ್ಡ್ ಸ್ಟೂಡೆಂಟ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಫೌಂಡರ್ ದಿನೇಶ್ ಬಂದು ಹೇಳಿದ್ರು, ಈ ತರ ನಮ್ಮ ಕರ್ನಲ್ ವಿವೇಕ್ ಶುಕ್ಲಾ ಸರ್ 10 ಬೆಟಾಲಿಯನ್ ಕರ್ನಾಟಕ NCC ಕಮಾಂಡಿಂಗ್ ಆಫೀಸರ್ ಒಪ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಅವ್ರದ್ದು 7 years SSB ಅಲ್ಲಿ ಕೋಚಿಂಗ್ ಸೆಂಟರ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದು ಅವರೇ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿ ಹೋಗಿರೋದೆಲ್ಲ ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಪೂರ್ತಿ ಗೊತ್ತಿರುತ್ತೆ. ಅವರೇ ಬಂದು ನಮ್ಮ KGF ನಮ್ಮ ಗೋಲ್ಡನ್ ಸಿಟಿಗೆ ಬಂದು ಒಂದು 4 ದಿನ 5 ದಿನ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಏನು ಒಪ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಸರ್ವಿಸ್ ಅಲ್ಲಿ ಇರುವಾಗನೇ ಅವ್ರು ಒಪ್ಕೊಂಡು ನಮಗೋಸ್ಕರ ಟೈಮ್ ಎಲ್ಲ ಸ್ಪೇರ್ ಮಾಡಿ ಬರ್ತಾ ಇದಾರೆ. ಅದರಲ್ಲಿ ಯಾರು ನಮ್ಮ KGF ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಯಾರು ಸರೌಂಡಿಂಗ್ಸ್ ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತ ಇದನ್ನ ನೋಡಿ ಯಾರಾದ್ರೂ ತಮಿಳ್ನಾಡವ್ರು ಬರ್ಬೋದು, ಕರ್ನಾಟಕ ಬೆಲ್ಗಾಂ ಅವರು ಬಂದು ಇದನ್ನ ಅಟೆಂಡ್ ಮಾಡ್ಬೋದು. ಈ ವಿಡಿಯೋ ಯಾರು ನೋಡ್ತಾ ಇದಾರೆ ಎಲ್ಲರೂ ಬಂದು ಅಟೆಂಡ್ ಮಾಡಿದ್ರೆ ತುಂಬಾ ಒಳ್ಳೇದಾಗುತ್ತೆ. ನಾನು ಯಾವ್ದಕ್ಕೂ ಸುಮ್ಮನೆ ಪ್ರಮೋಟ್ ಮಾಡೋದಿಲ್ಲ. ಯಾವ್ದಾದ್ರು ಫಿಸಿಕಲಿ ಈ ತರ ಗೇಮ್ಸ್ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಅದಕ್ಕೆಲ್ಲ ಇದೆ. ನಂದು ಏನ್ ಇದ್ರಲ್ಲಿ ಇಲ್ಲ, ಎಲ್ಲ ಇವರು ಕೋಲ್ಡ್ ಫೀಲ್ಡ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಮತ್ತೆ ನಮ್ಮ ವೆಲಾಂಗನಿ ಸರ್ ನಮ್ಗೆಲ್ಲ ಇದರಲ್ಲಿ ತುಂಬಾ ಇಂಪ್ರೂವ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ನಮ್ಗೆ. ಅದರಿಂದ ಇವಾಗ ಬರೋ 5th 6th ಅಕ್ಟೋಬರ್ ಬಂದು ಈ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಇದರಲ್ಲಿ ಏನೋ ದುಡ್ಡು ನೋಡಿದ್ರೆ ನಾನು ಫುಲ್ ನನಗೂ ಈ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಅರ್ಥಲ್ಲ ಇದೆ. ಎಲ್ಲ ಯಾರು ಹೋಗಿ ಬರ್ತಾ ಇದಾರೋ ಅವರೆಲ್ಲ ದುಡ್ಡು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ತುಂಬಾ ಜಾಸ್ತಿ ಇದೆ. ಆದ್ರೆ ನಮ್ಮ ಗೋಲ್ಡನ್ ಸಿಟಿಯಲ್ಲೇ ಬೆಳಿಗ್ಗೆ 9 ರಿಂದ 6 ಗಂಟೆ ಒಳಗಡೆ ನಿಮ್ಗೆ ಏನೇನು ಬೇಕಾಗುತ್ತೋ ಅದೆಲ್ಲ ಕಲ್ತ್ಕೊಡ್ಬಹುದು. ಅದು ತುಂಬಾ ಯೂಸ್ಫುಲ್ ಅನ್ಸುತ್ತೆ ನನಗೆ. ಫುಲ್ ನೀವೆಲ್ಲ ಬರ್ತೀರಾ ಅಂತ ಇರುತ್ತೆ. ಇದೇನಂದ್ರೆ ನಮ್ಮ KGF ಅಲ್ಲಿ ಆಫೀಸರ್ ಎಲ್ಲ ಇನ್ನು ಯಾರು ಆಗಿಲ್ಲ, ಇನ್ನು ಕಮಿಷನ್ ಏನಾದ್ರು ಆರ್ಮಿ ಇರ್ಬೋದು, ನೇವಿ ಇರ್ಬೋದು, ಏರ್ ಫೋರ್ಸ್ ಇರ್ಬೋದು. ಈ 3ರಲ್ಲಿ ಯಾರಿಗೆ ತುಂಬಾ ಇದ್ದಾರೆ, ಅವರು ಯಾರ ಇಚ್ಛೆ ಇದೆಯೋ ಅವರೆಲ್ಲ ಬಂದು ಇದನ್ನು ಪಾಲ್ಗೊಳ್ಬೇಕು. ಅದೇ ತರ ಇದನ್ನು ನೋಡೋ ಪೇರೆಂಟ್ಸ್, ಟೀಚರ್ ಇರ್ಬೋದು, ಲೆಕ್ಚರರ್ಸ್ ಇರ್ಬೋದು, ಅವ್ರ ಮಕ್ಕಳನ್ನು ಸೇರ್ಸೋದಕ್ಕೆ ಇರೋದಾದ್ರೆ ಇದನ್ನು ತಾವು ಬಂದು ಅಡ್ಮಿಷನ್ ಆಗಿ ಅದರಲ್ಲಿ ನಾವು ಇದ್ರ ಪಾಂಪ್ಲೆಟ್ ಅಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದೀವಿ. ಇದರಲ್ಲಿ ಎಲ್ಲ ಡೀಟೇಲ್ಸ್ ಇದೆ. ಎಲ್ಲಾ ಕಾಲೇಜು ಸ್ಕೂಲ್ ಎಲ್ಲ ಪಬ್ಲಿಸಿಟಿ ಇದು ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ. ಎಲ್ಲರೂ ಬಂದು ಇದರಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಂಡು ರಿಜಿಸ್ಟರ್ ಮಾಡಿ ಇದರ ನೋಡಿ ಪ್ರಯೋಜನಕರವಾಗಿ ನೀವು ಅದನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕಂದ್ರೆ ಎಲ್ಲರನ್ನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ವಿನಂತಿ. थैंक यू. अभी गोल्ड फील्ड स्टूडेंट एसोसिएशन KGF ने एक प्रोग्राम फिक्स किया है इंडियन डिफेंस फोर्सेस के लिए, आर्मी, नेवी, एयरफोर्स, कोस्टल गार्ड्स, इसका वगैरह जो भी कमीशन अफसर करके जाने जाते हैं उनके लिए
5 दिन का प्रोग्राम चलने वाला है 5-6 अक्टूबर को, और सेकेंड फेज 11, 12, 13 अक्टूबर को ये चलेगा हमारा डॉन बॉस्को ITA रॉबर्टसन KGF में। इसका बहुत कम का फीस का ये इसका चलेगा ट्रेनिंग सेशन है। ये चलने वाला है हमको सब कमांडिंग ऑफिसर 10 कर्नाटका बटालियन ये सब हमको ये KGF में गोल्डन सिटी में आके इसको हमारे को ये चलने के लिए हमको परमिशन दिया, इसके लिए बहुत धन्यवाद करता हूँ। इसका अलावा ये सब उधर SSB बोर्ड में 7 इयर्स का एक्सपीरियंस है। मैं आशा करता हूँ साहब आके हमारा गोल्ड फील्ड में आके पूरा सभी को हमारा जो सपना है पूरा करेगा करके इच्छा करता हूँ। इसलिए हर एक जो एस्पिरेंट्स है जो करने के लिए इच्छा करते हैं वो सब आके इसका फायदा उठाने के लिए विनती करता हूँ। जय हिंद। అందరికీ నమస్కారం. SSB ట్రైనింగ్ ప్రోగ్రామ్ గోల్డ్ ఫీల్డ్ స్టూడెంట్స్ అసోసియేషన్ నుంచి కండక్ట్ చేస్తున్నారు. సో ఈ ప్రోగ్రామ్ వచ్చి 2 phases గా కండక్ట్ చేస్తున్నారు. ఫస్ట్ ప్రోగ్రామ్ వచ్చి 2 days ఉంటుంది. అది వచ్చి 5th and 6th of October, దట్ ఈస్ శనివారం ఆదివారం 2 దినాలు ఉంటుంది. సో మినిమం ఫీజ్ లో ఈ SSB ట్రైనింగ్ ప్రోగ్రామ్ అటెండ్ చేసి యూజ్ చేసుకోండి. అందరూ డిఫెన్స్ ఆస్పిరెంట్స్ యూ కెన్ టేక్ పార్ట్ ఇన్ దిస్ అండ్ యూజ్ దిస్. సో కమ్ ఫార్వర్డ్, യൂസ് చేసుకోండి. താങ്ക് യു. നമസ്കാരം, ഞാൻ സതീഷാണ്. സ്റ്റുഡൻസ് ഗോൾഡ് ഫീൽഡ് അസോസിയേഷനിಂದ ഇവിടെ SSB ப்ரோக்ராம் நடந்துச்சு. நீங்க எல்லாரும் வந்து பங்கு எடுத்துக்கணும். தேங்க் யூ. I want my shoulders to shine with 2 stars. So I joined this training program. Those who want to become a commissioned officer in defense forces, why you are waiting still? Let's do the registration and join. We'll work together. We'll be an officer, track together. ಇದು ಈ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಬಂದು ನಮ್ಮ KGF ತಲೆಯಿಂದ ಸ್ಟೂಡೆಂಟ್ ಅವರ ಕಡೆಯಿಂದ ಇದು ಬರೀ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಇರುತ್ತೆ. ಇದ್ರ ಹೆಂಗ್ ನೀವು ಕೋಆಪರೇಟ್ ಮಾಡ್ತಿರೋ ಅದರ ಅನುಸಾರ ಇನ್ನು ಫ್ಯೂಚರ್ ಅಲ್ಲಿ ನಿಮ್ದು ಏನೇನ್ ಕನ್ಸಿದೋ ನಾವೆಲ್ಲ ಪೂರ್ತಿ ಮಾಡೋಕೆ ಸಿದ್ಧ. ಅಲ್ಲಿ ಬಂದು ನೀವು ಬಂದು ನಿಮ್ ಸಜೆಷನ್ ಹೇಳ್ಬಹುದು. ಇನ್ನೇನು UPSC KS ಅದು ಬಂದು ನಮ್ಮ ಕಳೆದ ವಾರ ನಮ್ಮ ದೇವರಾಜ್ ಸರ್ IPS ಸರ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಇಟ್ಟಿದ್ರು. ಅದ್ರಲ್ಲಿ ಫುಲ್ ನೋಡಿದ್ರೆ ಅಷ್ಟೊಂದು ಎಲ್ರಿಗೂ ಉತ್ಸಾಹ ಇದೆ. ಅದೇ ತರ ಇಲ್ಲೂ ಇದಕ್ಕೂ ನೀವು ತೋರಿಸಿ ಬರ್ತೀರಾ ಅಂತ ನಾನು ಪಡ್ತೀನಿ. ಎಲ್ರು ಬನ್ನಿ, ಇದನ್ನ ಪಾಲ್ಗೊಳ್ಳಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. Thank you one and all in the training program. Thank you. ದೀಪಾವಳಿ ನೀ ದಾಂಡಿ NCS Tamil BGN